ஹாய் வணக்கம் உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த குக்கரி செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தக்காளி 4, பெரிய வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 3, புதினா ஒரு கையளவு, ப்ரான் 1/4 கிலோ, ஜிஞ்சர் கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன், கீ 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குக்கரில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் இதெல்லாம் நல்லா தாளித்து ஒரு கையளவு புதினா இலையை போடுங்க. அதை நல்லா வதக்குங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது இதில் நான் பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். காரத்துக்கு நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கிறனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இதில் நான் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். காரம் வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை போடுறேன். இப்போ நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டுறேன். இந்த ப்ரான் மசாலா இந்த ப்ரானில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுலேயே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகும். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வாட்டர் ரேஷியோ எப்படி அப்படின்னா, அரிசி 1 பங்கு அப்படின்னா 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாஸ்மதி அரிசி நான் சேர்க்க போகிறேன், உடஞ்சிரும். தம்மில் கூட வேக வச்சுக்கலாம். அதனால் 1.5 கிளாஸ் ஊற்றினா போதும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இப்போ 1 மடங்குக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றினா போதும். உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, அந்த பாஸ்மதி ரைஸ் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நெய் ஆட் பண்ணேன். இப்போது கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. கழுவிட்டு தண்ணியில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கும் போது இப்போது ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் ப்ரெஷர் குக் பண்ணும்போது 1 விசிலே போதும். பாஸ்மதி ரைஸ் 1 விசில்லையே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் வச்சா போதும். ஸோ 1 விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு பிரியாணி ப்ரான் பிரியாணி நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.